Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வாயில வச்சதுமே அப்படியே கரஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கப் அவல் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எடுத்துக்கிற அவல் கெட்டி அவல் இல்ல பேப்பர் அவல் எதுவானாலும் இருக்கலாம். அவல் எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கணும். இந்த அவலை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா பவுடரா நான் அரைச்சு எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் இப்போ நமக்கு தேவை. அதனால ஒரு தேங்காவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலரில் எடுக்கணும்னு இல்லை, நம்ம அப்படியே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் வேணும். அந்த அளவுக்கு நம்ம தேங்காவை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் வேணும். அதுக்கேற்றது போல் நீங்கள் தேங்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவலை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அவல் எடுத்த இதே கப்பில் தேங்காய் பார்த்தீங்கன்னா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும். அவல் நல்லா கெட்டியாக அந்த தேங்காய் பால் இருக்கிறதே தெரியாது. நல்லா ஊறி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். நல்லா உருண்டைகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவல் நல்லா ஊறி கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா அவல் ஊறிடும். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்து, வெல்லத்தில் தூசிக்கல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கரைச்சிட்டு யூஸ் பண்ண போகிறேன். 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவ் மேலே. இந்த கடாயில் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெள்ளை கரைசலை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா 2 நிமிஷத்துக்கு வெள்ளை கரைசலை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேங்காய் பாலில் ஊற வச்சுருக்கிற அந்த அவலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த உருண்டைகள் இல்லாமல் நல்லா நைஸாக கலந்து கொடுக்க முடியும். விஸ்க் இல்லைன்னா கொஞ்சம் கரண்டிலே கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா நைஸாக உருண்டை இல்லாமல் கலந்து கொடுக்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உருண்டைகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகைக்கும் குறைவாகவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்வீட் ரொம்ப கம்மியாக செய்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் ரெண்டுத்துக்கும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா அப்பப்போ கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக நல்லா வெந்து குக் ஆகிட்டு வரும். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் இப்போது குக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படாது. நம்ம தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அதிலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வெளியில் வர மாதிரி இருக்கும். நமக்கு கடைசியாக குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெய் அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். இப்போ நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து இப்படி ஒன்று திரண்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்குமே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் பீஸ் போட முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு நெய் ஃபுல்லாக நான் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனில் நெய் நல்லா தடவிட்டு அந்த ஸ்பூன் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விட்டு எடுத்துட்டேன். நல்லா சூடு ஆறிடுச்சு. நல்லா கெட்டியாக பார்த்தீங்கன்னா இப்போ செட் ஆகிடுச்சு. பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம எடுத்து விட்டாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இப்போ சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். லைட்டாக சைடில் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா போதும். அழகாக அப்படியே ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா எடுத்துட முடியும். இந்த ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி விரலில் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். இந்த நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக ஸ்வீட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட இன்னும் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது.
ரொம்பவே டேஸ்டியாக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். அவல், தேங்காய் பால், வெல்லம் இந்த 3 பொருள் இருந்துச்சுன்னா போதும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். நம்ம வெல்லம்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம பாகு எடுக்கல, எந்த ஒரு மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி எதுவுமே வந்து நம்ம செய்யலை. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எல்லாரும் ட்ரை பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக வரும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் வந்து போட முடியும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் பீஸ் போட முடியாது. நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்வீட். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் போடணுன்னா நல்லா கெட்டியாக குக் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பவுலில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.